Hello everyone, welcome back to Simple Networkings. இந்த வீடியோல ஸ்விட்சிங்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான டாபிக் VLAN பார்க்க போறோம். VLAN அப்ரிவேஷன் விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா VLANனா என்ன, அதோட டைப்ஸ் பிளஸ் L3 அண்ட் L3 VLANோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபைனலா வந்து ஒரு லைவ் டெமோல வந்து எப்படி VLAN கான்ஃபிகரேஷன் பண்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். VLAN விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். VLAN டெக்னிக்ஸ் மூலமா ஒரு சிங்கிள் பிசிக்கல் லேன் நெட்வொர்க்கை மல்டிபிள் விர்ச்சுவல் லேன் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். VLANனா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் டேக் ஏ எக்ஸாம்பிள். 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹெச்ஆர், சேல்ஸ், மார்க்கெட்டிங். அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் எண்ட் யூசர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து டேட்டா ஷேரிங் ஆகும். ப்ளஸ் ஈவன் அவங்களால வந்து எல்லாரோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ லெட்ஸே வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு சென்சிட்டிவான டேட்டா வச்சுருக்காங்கன்னா அதை வந்து இன்னொரு சேல்ஸும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யூசர்ஸ்னால வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 3 சுவிட்சஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 3 டிபார்ட்மெண்ட் வந்து ஐசோலேட்டட் பண்ணிடலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணி. பட் இப்படி பண்ணோம்னா என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா காஸ்ட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அது மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஓகே. ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் VLAN சொல்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கு. இப்போ அதே செட்டப்பில் வந்து ஒரு ஸ்விட்ச்லேயே வந்து 3 யூசர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 3 டிபார்ட்மெண்ட் VLANஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறனால வந்து ஒரு சிங்கிள் ஸ்விட்ச் மூலமாக வந்து மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்சை வந்து இது வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி கிரியேட் ஆகுறனால ஒரு ஸ்விட்ச்லேயே வந்து 3 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் யூசர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாலும் அது வந்து செப்பரேட் விர்ச்சுவல் ஸ்விட்சஸாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இதனால வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யூசர்ஸ் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யூசர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஐ மீன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யூசர்ஸ் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யூசர்ஸோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. டேட்டாவும் ஷேரிங் ஆகாது. இன்கேஸ் நம்ம வேணும்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு இன்டர்வியூலான அந்த மாதிரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூலானா என்ன, இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். முடியும். VLAN யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அன்னெசரி ப்ராட்காஸ்ட் அவாய்ட் பண்ண முடியும். இம்ப்ரூவ் தி நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராட்காஸ்ட் டொமைன் செப்பரேட் பண்ணலாம், எக்ஸெட்ரா. VLAN காமன்லாம் வந்து 2 ஸ்விட்சஸில் வந்து ஐ மீன் தேர் இஸ் 2 டைப் ஆஃப் ஸ்விட்சஸ். மேனேஜ் ஸ்விட்சஸ், அன்மேனேஜ் ஸ்விட்சஸ். மேனேஜ் ஸ்விட்சஸில் VLAN கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அதை ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலாம். அன்மேனேஜ் ஸ்விட்சஸ் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. எந்த கான்ஃபிகரேஷன் வந்து பண்ண முடியாது. VLAN செவரல் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தி பர்பஸ் அண்ட் ஸ்கோப். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் VLANனா என்னன்னு பார்க்கலாம். VLAN 1 வந்து டிஃபால்ட் VLAN. டிஃபால்ட் VLAN நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. டேட்டா VLAN வந்து நம்ம வந்து லெட்ஸே ஒரு லேப்டாப்பு, ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த டிவைஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிற டிராஃபிக் வந்து டேட்டா VLAN சொல்லுவோம். வாய்ஸ் VLAN லைக் சிமிலர் டு டேட்டா VLAN. ஒரு ஐபி ஃபோன் இல்லை வாய்ஸ் டிவைசஸ் லெட்ஸே வந்து ஒரு சிஸ்கோ ஐபி ஃபோன் இல்லை அவையா ஐபி ஃபோன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற டிராஃபிக் கேரி பண்ணுறது வந்து வாய்ஸ் VLAN சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் VLAN மூலமாக மேனேஜ்மெண்ட் டிராஃபிக் வந்து மேனேஜ் பண்ண முடியும். லைக் நெட்வொர்க் டிவைசஸ் வந்து மேனேஜ்மெண்ட் VLAN மூலமாக வந்து டிராஃபிக் பண்ணலாம். ரவுட்டர், ஸ்விட்சஸ் எக்ஸெட்ரா. மெயினாக மேனேஜ்மெண்ட் VLAN வந்து யூஸ் பண்ணுறது வந்து டு ஐசோலேட்டட் தி மேனேஜ்மெண்ட் டிராஃபிக் ஃப்ரம் தி யூசர் டிராஃபிக். ஏன் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம்னா செக்யூரிட்டி ரீசெண்டுக்காண்டியும் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்மெண்ட்காண்டியும். நேட்டிவ் VLAN. ஸோ நேட்டிவ் VLAN வந்து ஒரு டிஃபால்ட் VLAN. இந்த நேட்டிவ் VLAனை வந்து வேற டிஃப்ரெண்ட் VLAனை வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். லைக் டிஃபால்ட் VLAN வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நேட்டிவ் VLAனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ட்ரங்க் VLAN வந்து டு கேரிங் தி மல்டிபிள் VLAN டிராஃபிக். நம்மகிட்ட ஸ்விட்சஸில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து அக்சஸ் போர்ட்டு, இன்னும் வந்து ட்ரங்க் போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரங்க் போர்ட் கான்ஃபிகர் பண்ணுறது வந்து ட்ரங்க் VLAN நம்ம வந்து கால் பண்ணுவோம். 2 டைப்ஸ் ஆஃப் VLAN இருக்கு. லேயர் 2 VLAN அண்ட் லேயர் 3 VLAN. லேயர் 2 VLAN லேயர் 2 ஸ்விட்சஸ்ல வந்து ஒர்க் ஆகும். லேயர் 3 VLAN வந்து லேயர் 3 ஸ்விட்சஸ்ல வந்து ஒர்க் ஆகும். லேயர் 2 அண்ட் லேயர் 3 VLAN வந்து டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். லேயர் 2 VLAN வந்து ஆப்ரேட்ஸ் இன் தி டேட்டா லிங்க் லேயர் ஆஃப் தி OSI மாடல். நம்ம சொன்ன மாதிரி இது வந்து லேயர் 2 ஸ்விட்சஸ்ல வந்து ஒர்க் ஆகும். இது பேஸ்ட் ஆன் தி MAC அட்ரஸ் மூலமா அந்த டிராஃபிக் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்.
ஒரு கேம் டேபிள்ல வந்து மேக் அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி, அது மூலமா வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். லேயர் 3 VLANs ஆப்பரேட் அட் தி நெட்வொர்க் லேயர் ஆஃப் தி OSI மாடல். இது வந்து ஜென்ரலா வந்து லேயர் 3 ஸ்விட்சஸ்ல வந்து ஒர்க் ஆகும். லேயர் 2 வந்து மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பட் இது லேயர் 3 VLAN வந்து பேஸ்ட் ஆன் தி ஐபி அட்ரஸ். லெட்ஸ் சே இது லேயர் 3 ஸ்விட்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரவுட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும் கூட நம்ம வந்து சொல்லலாம். வில்லன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி ஹெச்ஆர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வில்லன் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஹெச்ஆர் வில்லன் வந்து வில்லன் 10 கிரியேட் பண்ண போகிறோம். சேல்ஸுக்கு 20, மார்க்கெட்டிங் வந்து 30. ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். வேற எந்த கான்ஃபிகேஷன் வந்து பண்ணல. இப்போ குயிக்காக போய் நம்ம கான்ஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ கான்ஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் சொன்ன மாதிரி ஹெச்ஆர் விலான்ல இருக்க யூசர்ஸ் வந்து சேல்ஸ் வில்லனோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். சேம் வே இந்த சேல்ஸ் வில்லன் வந்து மார்க்கெட்டிங் வில்லனோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அது வந்து எப்படி ஒரு ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிங் போட்டு 192.168.1.10. ஸோ சேல்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு யூசர் வந்து ஹெச்ஆர் யூசர் கூட வந்து ஐ மீன் ஹெச்ஆரோட சிஸ்டத்தை வந்து அவங்களால வந்து ரீச் பண்ண முடியுது. ஓகே. ஸோ சேம் வே இந்த யூசர் கூட இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க யூசர் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்க யூசர்ஸ் கூட வந்து ரீச் பண்ண முடியும், சிஸ்டம் ரீச் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை வந்து ஐசோலேட்டட் பண்றதுக்கு வந்து VLAN நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எனேபிள். ஸோ VLAN யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஷோ VLAN பிரீஃப் நம்ம பார்த்தா அந்த VLAN கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் வந்து VLAN 1 வந்து டிஃபால்ட் VLAN. எல்லா இன்டர்ஃபேஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து VLAN 1 வந்து உள்ள தான் வந்து டேக் ஆயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஸோ கான்ஃபிக் டி VLAN 10. அப்புறம் நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ நேம் வந்து ஹெச்ஆர் வந்து VLAN கொடுத்தாச்சு. VLAN 1 VLAN ஹெச்ஆர் VLAN கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேல்ஸ் VLAN கிரியேட் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து VLAN 20 நேம் சேல்ஸ். ஓகே. இப்போ VLAN 30 நேம் மார்க்கெட்டிங். இப்போ VLAN வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஷோ VLAN பிரீஃப். ஓகே. ஸோ இதில் பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் VLAN 1ல இருந்துச்சு. இப்போ பார்த்தாச்சுன்னா VLAN 10, 20, 30 கிரியேட் பண்ணியாச்சு. எந்த இன்டர்ஃபேஸ் வந்து அசைன் பண்ணல. இப்போ வந்து VLAN அந்தந்த ஸ்பெசிஃபிக் VLAN யூசர்ஸ் வந்து அந்தந்த VLANல வந்து நம்ம டேக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் டைம் சேவிங்காண்டி. கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் range FA 0/1 0/1-2. ஓகே. நவ் டிஃபால்ட்டாக எல்லா இன்டர்ஃபேஸ் வந்து அக்சஸ் போர்ட்டாக இருக்கும். நம்ம வேணா பைண்ட் பண்ணிக்கலாம். அது பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்விட்ச் போர்ட் மோட் அக்சஸ். ஓகே. இப்படி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் டைரெக்டாக நம்ம வந்து VLAN வந்து பைண்ட் பண்ணலாம். ஸ்விட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 10. ஏன்னா இது வந்து ஹெச்ஆர் VLAN வந்து 10ன்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸ் சேல்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA 0/3-4 ஸ்விட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 20. ஓகே. இப்போ மார்க்கெட்டிங் VLAN வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதோட ரேஞ்ச் வந்து 5 to 6. 5,6. ஓகே. ஓகே. இப்போ கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ VLAN பிரீஃப் கொடுத்தா ஹெச்ஆர் VLAN, சேல்ஸ் VLAN, மார்க்கெட்டிங் VLAN கிரியேட் பண்ணியாச்சு. ரெஸ்பெக்டிவ் இன்டர்ஃபேஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் VLANஓட வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து கம்யூனிகேஷன் ஆச்சு. இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகாது. ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்விட்சாக இருந்தாலும் இப்போ VLAN கான்ஃபிகர் பண்ணனால வந்து இது வந்து
விர்ச்சுவலா வந்து 3 ஸ்விட்சா வந்து ஆக்ட் ஆகும். ஆல்ரைட். இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.